என்னோட பேர் ஜோசப் பால்ராஜன். என்னோட மனைவி பேர் வந்து சிவகாமி சோஃபியா. இவர் இளம் வயதில் சுமார் 20 வருடங்களாக காரணம் புரியாத பலவித போராட்டங்களோடு வாழ்ந்து வந்து வாலிப பருவத்தின் சந்தோஷத்தையே இழந்து போனவர். எனக்கு வந்து தூக்கம் சரியாக வராது. நான் நல்லா படிக்கவும் மாட்டேன், சரியா ஸ்கூலுக்கும் போக மாட்டேங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தாங்கன்னா ஏன் எப்போ பாரு சோகமாகவே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் எப்போ பாரு நான் அழுதுகிட்டே இருப்பேன். அந்த மனசுக்குள்ளே வந்து அந்த சோகங்கிறது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். நான் அழுதுகிட்டே இருப்பேன். அதன் பிறகு ஒரு பணியில் அமர்ந்தார். அப்பவுமே அந்த 2000 சேர்ந்த பின்னாடி கூட எனக்கு நிறைய போராட்டங்கள் மீன்ஸ் வந்து நான் ஆஃபீஸில் வந்து நல்ல பேர் எடுக்கல. எதை எடுத்தாலும் ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவங்க என்ன ஒர்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நான் பேர் வாங்கினேங்க. அப்போ வாங்குறப்ப எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்காமல் நம்ம இருக்கிறோம், எல்லாரும் நம்ம அவமானப்பட்டு வெக்கப்பட்டு பேசுகிற அளவுக்கு நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் வரும். நான் சொல்லுவேன் வெளிப்படையாக, அப்பா அம்மா கிட்ட கூட நான் இறந்துடலாம் போல இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இப்படியே வாழ்க்கை போய்கொண்டிருந்த சூழ்நிலையில் 2006ஆம் ஆண்டு பெதஸ்தாவில் டாக்டர் பால் தினகரன் கலந்து கொள்ளும் விசேஷித்த சுகமளிக்கும் ஆராதனை கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காருண்யாவில் ஒரு ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சுங்க. அதுக்கு வேண்டி நான் மனைவி கூட்டிகிட்டு கூப்பிட்டாரு. நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்கன்னா அவர் வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன அந்த இடத்துல வந்து நான் கேட்டுக்கிட்ட போனோன்னு என்னை கூப்பிட்டாரு உள்ள. இல்லை நான் திரும்பியே வீட்டுக்கே போயிடலாம், உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதேமாரி அப்படியே நான் கட்டாயப்படுத்தி காருண்யா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே மழை பெஞ்சிட்ருக்குது. அந்த மழையில் 10,000 பேருக்கு மேலே இருப்பாங்க, அதிகம் கூட்டம். சரின்னு அந்த கூட்டத்திலே நின்று ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குறோம். பால் தினகரன் ஐயா தான் மெசேஜ் கொடுத்துருக்காரு. அப்புறம் நாங்கள் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை, வெளியவே நின்று அந்த டிவியை பார்த்துட்டு மலையிலே நின்று பார்த்துட்டே இருக்கும்போது அவர் ப்ரேயர் முடிஞ்சோன்னே அவர் அப்படியே இது சொல்லிகிட்டே இருக்கிறாரு ஒவ்வொருத்தர் பேராக. கடைசியில் பார்த்தா சிவகாமி உங்கள் மேலே இருக்கிற அசுத்தாவி உங்களை விட்டு வெளியே வருது அப்படின்னு சொன்னாங்க. சிவகாமி பிசாசு எப்படி உங்களை அலைக்கழிக்கிறான். Oh, how the devil is tormenting. சுத்துகிறது. Oh, all the time your head is really ringing. எனக்கு நிம்மதி இல்லையே என்று சொல்லுகிறீர்கள். You are saying, oh, I don't have peace at all. வல்லமை இறங்குகிறது. The power of Jesus is coming upon you. Jesus உங்களை விடுவிக்கிறார். அப்ப நான் வந்து கீழே விழுந்தோன்னே எனக்கு ஒரு 5 நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் மறுபடியும் எந்திரிக்கிறப்போ என் உடம்பு வெயிட் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தா அவங்க முகமே நல்லா பிரைட்டாக இருந்துச்சு, நல்லா ஃப்ரீயாக இருந்தா. அப்படி காரியாவுக்கு போய் அவர் ஜெபிச்சு நான் கீழே விழுந்த பின்னாடி தான் என்கிட்ட ஒரு அசுத்தாவி இவ்வளோ நாளாக இருந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அசுத்தாவி வெளியில் போன பின்னாடி எனக்கு அந்த கான்சன்ட்ரேஷன், நிறைய நல்ல காரியங்கள் நடந்துச்சு. என் லைஃப்பில் நல்ல காரியங்கள் நடந்துச்சு, ப்ரொமோஷனும் கிடச்சிது. நானும் அந்த ஃபேமிலி சூழ்நிலை, குழந்தை சின்னதாக இருக்கிறான் அப்படிங்கிற காரணத்துக்காக நானாக ரிலீஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இப்போ நான் ப்ரொமோஷன் வேண்டான்னு சொல்லிட்டு அதே ஆஃபீஸில் இருக்கிறக்க வேண்டி நான் இருக்கிறேன். எனக்கு 10 வருஷமாக வந்து அந்த தும்மல் வந்துட்டுருக்கும், அலர்ஜி. நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் டாக்டர்கிட்டலாம் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து நுரையீரல் ஒட்டிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அப்புறம் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் படிக்கட்டு ஏறி போனாலே மூச்சு வாங்கும், அப்படியே தள்ளும், நடக்கவே முடியாது. அப்புறம் என்னடா ஒட்டிடுச்சு, நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிரும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2013 ஒரு மீட்டிங் நடந்துச்சுங்க. ஐயா வராரு, மீட்டிங் வராரு, பால் தினகரன் ஐயா வராரு. சரி மீட்டிங் போயிடுவோன்னு மீட்டிங் போயிட்டோங்க. மீட்டிங் போய் ப்ரேயர்லாம் முடிஞ்சுதுங்க. மீட்டிங் வெளியே வந்துட்டு சரி திருப்பி ஐயா கிட்ட போய் தலையில் கை வச்சு ஜம் பண்ணிடலாம் அப்படின்னு திருப்பி வந்து லைன் நிற்க முடியல என்னால். ஏன்னா அவ்வளோ சோர்வாயிட்டேன் நான். மூச்சு விடுறதுக்கு கஷ்டம், ரொம்ப சோர்வு, என்னால் முடியல. சரின்னு ஐயா அங்கே போய் நின்று ஐயா கிட்ட போய் நின்று ஐயா வந்து என்ன ஆச்சுன்னாரு. இந்த மாதிரி நுரையீரல் ஒட்டி போச்சுங்க ஐயா அப்படின்னு. இன்னும் கவலைப்படாதுன்னு அவர் தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணார். ப்ரேயர் பண்ண மாட்டமே எனக்கு பட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நுரையீரல் ஒட்டி இருந்தது விரிஞ்சிருச்சு அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன். எத்தனை படிக்கட்டு வேணால் ஏறி ஓடுவேன், எவ்வளோ தூரம் வேணால் நான் ஓடுவேன், மூச்சு வாங்காது. தண்ணி கூட 2 குடம் கூட எடுத்துகிட்டு போவேன், நான் மூச்சே வாங்காது. இப்போ நல்லா இருக்கு. நாங்கள் இப்போ வந்து ஒரு சொந்த வீடும் வாங்கிட்டோம். நான் ஆண்டவருக்கு வந்து கோடான கோடி நன்றி சொல்லணும், பால் தினகரன் ஐயாவுக்கும் கோடான கோடி நன்றி சொல்லணும். அதே போல் நாங்கள் வந்து ஃபேமிலி பிளெஸிங் அந்த இதுலேயே இருக்கிறோம்.
அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. அதேமாதிரி குழந்தைகளுக்கு வந்து இளம் பங்காளி திட்டத்துலேயும் சேர்த்துருக்கோம் 2 பேரும். அப்புறம் நானும் வந்து பில்டிங் இதில் சேர்ந்துருக்கேன். இதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அன்பார்ந்த நேயர்களே, இவர்களுக்கு இறைவன் இயேசு செய்த அற்புதங்களைப் போல இன்று நீங்களும் உங்கள் வாழ்வில் எதிர்பார்த்திருக்கும் அற்புதங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் மனதுருகி பிரார்த்தனை ஏறெடுக்க இதோ உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன். இந்த நேரத்திலும் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம், இன்று என் பிள்ளைகளை 2 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறேன். இதுவரைக்கும் இல்லாத வகையிலே எல்லாவற்றையும் 2 மடங்கு அவர்களுக்கு நான் திரும்பி தரப்போகிறேன். I am going to give my children everything back in double measure. யோபு தான் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு பெற்றுக்கொண்டான். யோபு 42:10 அப்படி கூறுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆகாய் 2:19 இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். 2 மடங்கு திரும்பி வரும், ஆனால் அந்த 2 மடங்கு இன்று முதல் வரப்போகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இன்று முதல் இழந்தவைகள் எல்லாம் உங்களுக்கு 2 மடங்காக திரும்ப கொடுக்கப்படும். சகரியா 9:12 அவர் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த நாளில் அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்படி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர் செய்த காரியத்தை நாம் இன்று தியானிக்க போகிறோம். அதை நாமும் செய்யும்படியாக ஆண்டவரிடம் வேண்ட போகிறோம். இந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர் எலிசா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார் எலியாவை பார்த்து, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். அன்னைக்கு எலிசா வந்து எலியாவுக்குள் இருக்கும் வரங்கள் 2 மடங்கு கிடைக்கணும்னு வேண்டிக் கொண்டார். இன்னைக்கு நாம் இயேசுவுக்குள் இருக்கும் சகல ஆசீர்வாதங்களும் 2 மடங்கு நமக்கு கிடைக்கும்படியாக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொன்னார் யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற இவைகளை செய்வான், இதிலும் மேலானவைகளை செய்வான். இன்னைக்கு ஆண்டவர் அதை தர விரும்புகிறார். 2 மடங்கு இயேசுவுக்குள் இருக்கும் ஆவி நமக்குள் இறங்கும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் 2 மடங்கு கொடுக்கிறவர். இந்த எலிசா எப்படி இந்த 2 மடங்கை பெற்றுக்கொண்டார்? எலியா அக்கினி நிறைந்த ரதத்தில் பரலோகத்திற்கு ஏறி சென்றார். அவர் சொன்னார், என்னையே பார்த்துட்டு இருப்பா, அப்போ நீ 2 மடங்கு என் வரத்தை பெற்றுக்கொள்வாய் என்று. அப்படியே அவனுடைய ரதம் எலியாவை சுமந்து கொண்டு போன பொழுது, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு குதிரை வீரரும் ரதவுமாக இருந்தவரே என்று அழுதார். சட்டையை கிழித்து கொண்டு அழுதார். அப்பொழுது எலியாவின் மேல் வஸ்திரம் எலிசா மீது வந்து விழுந்தது. அதை தொடர்ந்து 2 மடங்கு ஆண்டவருடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையில் செயல்பட்டது. ஆனால் அதற்கு முன்னதாக எலிசா எலியாவை பிடித்துக்கொண்டு எலியா சென்ற ஒவ்வொரு இடத்திற்கும் கூட சென்றார். எலியா சொன்னார், எலிசா நீ இங்கே இருந்திருப்பா, கர்த்தர் என்னை போக சொல்லுகிறார், நான் போறேன்பா, நீ பேசாம இங்கே இருந்துரு என்று சொல்லிட்டார். ஆனா எலிசா உடனே, நீ எங்க போனாலும் நான் கூட வருவேன், நான் கூட வருவேன், கடைசி வரைக்கும் நான் இருப்பேன், எனக்கு 2 மடங்கு வேணும். இன்னைக்கு அப்படி சொல்லிதான் வந்திருக்கிறீங்க. என்ன வேலை இருந்தாலும் சரி, நான் ஆண்டவர்கிட்ட ஓடிடணும், எனக்கு 2 மடங்கு வேணும் என்று சொல்லி வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாஞ்சியம் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுக்கும் அதே போல 2 மடங்கு கொடுப்பார். முதலாவது எலியா சொன்னார், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே கில்காலில் இருந்தார்கள். இந்த கில்கால் என்பது என்ன? யோசுவா 4:19-20 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்த பொழுது முதலாவது வந்தது கில்கால் என்ற இடம். அந்த இடத்தில் தான் அவர்கள் ஒரு சாட்சியாக
12 கற்கள் நிறைந்த ஒரு குவியலை உருவாக்கினார். அது ஒரு சாட்சியின் இடம். ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்று சாட்சி பகரும் இடம். ஆம், முதல் இடம் அதுதான். நாம் நம்முடைய உள்ளத்தை இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறோம். அவர் தம்முடைய இரத்தத்தினால் நம் பாவங்களை கழுவி நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார் என்று நாம் சாட்சி சொல்லும் இடம்தான் முதல் இடம். அங்கிருந்துதான் 2 மடங்கு ஆசீர்வாதம் ஆரம்பமாகிறது. அந்த இடத்திற்கு அவர்கள் முதலாவது செல்கிறார்கள். அடுத்தபடியாக எலியா சொன்னான், ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார். பெத்தேல் என்பது என்ன? அந்த இடம் எப்படிப்பட்டது? ஆதியாகமம் 28:19 வாசித்து பாருங்கள். அந்த இடத்தில்தான் யாக்கோபு என்ற மனிதன் தேவாதி தேவனை சந்தித்த இடம். இது வானத்தின் வாசல் என்ற பெத்தேலுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை இன்று சந்திப்பார். பால் தினகரனை பார்க்க நீங்கள் இங்கு வரவில்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவாதி தேவனை பார்க்கும்படி வந்திருக்கிறோம். அவர் உங்களுக்கு தென்படுவார். அவரை நீ மனசார தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் என்று வேதம் கூறுகிறது. அப்படியே உங்களுக்கும் செய்வார். இந்த பெத்தேல் தேவாதி தேவனை அவன் சந்தித்த இடம். அடுத்து இந்த எலிசா எலியாவை பின்பற்றி எரிகோவுக்கு செல்லுகிறான். 2 ராஜாக்கள் 2:4 வாசித்து பாருங்கள். எரிகோவிற்கு எலியா கர்த்தர் போக வேண்டும் என்று சொன்ன பொழுது எலிசா சொல்கிறான், நானும் வரட்டும். யோசுவா 6:1 வாசித்து பாருங்கள். எரிகோவை குறித்து வேதம் கூறுகிறது, எரிகோ இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ அடைக்கப்பட்ட இடம். இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடும், எல்லாம் அடைபட்டிருக்கு. வேலை அடைபட்டிருக்குது, குடும்ப வாழ்க்கை அடைபட்டிருக்கிறது, பணம் அடைபட்டிருக்கிறது, படிப்பு அடைபட்டிருக்கிறது, உறவுகள் அடைபட்டிருக்கிறதுன்னு ஒருவேளை நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடும். ஆனா அந்த இடத்துக்கு தான் எலியா போறார். இந்த அடைக்கப்பட்ட இடத்தை திறக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியினால் உனக்கு திறந்த வாசலை நான் கொடுப்பேன், ஒரு மனிதனும் அதை பூட்ட மாட்டேன். இன்னையில இருந்து அந்த கிருபையை உங்களுக்கு கொடுக்க போறார். திறந்த வாசலை கொடுக்க போகிறார். இன்னும் அவர் மூடின வாசலை ஒரு மனிதனும் திறக்க முடியாது. பிசாசு உள்ள வர முடியாது. அந்த கிருபையை தரப்போகிறார். அதுக்கு தான் எரிகோவுக்கு அவர் நம்மை அழைத்து செல்கிறார். இன்றைக்கு உங்கள் உள்ளம் அடைக்கப்பட்டிருக்கிறதா, பயத்தினால் அடைக்கப்பட்டிருக்கிறதா, கர்த்தர் அந்த தடைகளை உடைத்து போட போகிறார். யோசுவா 6:4-5 வாசித்து பாருங்கள். எரிகோ நகருக்கு போன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 7 நாள் காத்திருப்பாய், 7ஆம் நாள் எக்காலத்தை ஊது, மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரி, அலங்கம் இடிந்து விழும் என்று ஆண்டவருக்கு ஒரு வேலை உண்டு. ஆபகுக் 2:2-3 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தரிசனத்தை எழுது, பலகைகளில் தீர்க்கமாய் வரை, குறித்த காலத்திற்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் வரும், அது தாமதித்தாலும் காத்திரு. அந்த காத்திருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போறார். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். சில வேளைகளில் உடனே நடக்கும், சில வேளைகளில் நாம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். அதற்குள் ஆண்டவர் நம்ம ஆத்துமாவை ஆயத்தப்படுத்தி விடுவார். அப்பொழுது ஆசீர்வாதம் வரும் பொழுது நாம் பெருமை அடைய மாட்டோம், ஆண்டவரை மறக்க மாட்டோம். நாம் இருதயம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அந்த பாக்கியத்தை நிரந்தரமாக அனுபவிப்போம். அதுக்கு தான் காத்திருக்க வைக்கிறார். எலிசா காத்திருந்தான். 1 ராஜாக்கள் 19:10 எலியா மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். எலியா, எலிசாவை அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். அவன் போய் அபிஷேகம் பண்றான். உடனே எலிசா, நான் தீர்க்கதரிசி ஆயிட்டேன், எலியாவோட பெரிய தீர்க்கதரிசி ஆயிட்டேன், இனிமே எலியா ரிட்டையர் ஆயிட்டார், ஆண்டவரே சொல்லிட்டாருன்னு சொன்னாரா? இல்ல. 1 ராஜாக்கள் 19:21 அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று எலியாவுக்கு ஊழியம் பண்ணினான். எலியாவுக்கு ஊழியம் பண்ணினான். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லும் காரியங்கள் நிறைவேற ஒரு காலம் உண்டு. தீர்க்கதரிசனம் சொல்லுவார், உனக்கு இதெல்லாம் வச்சிருக்கிறேன்ப்பா, ஆனால் அது நிறைவேறுவதற்கு ஒரு காலம் உண்டு. அதற்கு முன் நாம் என்ன செய்ய வேண்டும்? எழுந்து போய் நாம் ஊழியக்காரருக்கு ஊழியக்காரராக இருப்போம். நம் குடும்பத்தினருக்கு ஊழியக்காரராக இருப்போம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஊழியக்காரராக இருப்போம். நம்ம மனைவிக்கு ஊழியக்காரராக இருப்போம்.
மனைவி கணவருக்கு ஊழியக்காரியா இருங்க. அந்த மனப்பக்குவம், அந்த ஹியூமிலிட்டி அவுட் ஆஃப் லவ் ஃபார் காட். நான் தான் தலைவர், நான் சொல்றபடி நடக்கணும்னு அகம்பாவத்தோடு நாம் நடக்காமல் இருப்போம். மனைவியை நேசிப்போம், கணவரை கனம் பண்ணுவோம், இன்னும் பிள்ளைகளை கனத்தோடு நடத்துவோம். கர்த்தர் எனக்கு கொடுத்த பொக்கிஷம், இது கர்த்தருடைய பிள்ளை என்று பயபக்தியோடு நடத்துவோம். பிள்ளை முன்னால நம்ம தாழ்மை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கர்த்தர் கொடுத்த பிள்ளை என்று என் பிள்ளை சரியா நடக்கணும், அதுக்கு என்னை நான் பரிசுத்தமாக்கி கொள்ளட்டும். கணவன் மனைவியாகிய எங்களுடைய சம்பாஷணை, எங்களுடைய நடக்கை, நாங்கள் பணத்தை கையாளும் விதம் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டும். அதை பார்த்து தான் என் பிள்ளை என்னை கனம் பண்ணுவான். எங்க அப்பா நீதிமான், எங்க அம்மா உத்தமி, கனம் பண்ணி நான் சொல்றதை கேட்டு நடப்பான். ஆகவே இன்னும் என் பிள்ளைக்காக கணவனாகிய நான் என்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளட்டும், மனைவியாகிய நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளட்டும் என்று நாம் நம்மை தாழ்த்தி வாழ்வோம். எலிசா அப்படி செய்தான். எலியாவுக்கு முதல்ல ஊழியம் பண்ண ஆரம்பிச்சான். அதன் பிறகு 2 ராஜாக்கள் 3:11 அவன் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான். 3வது 2 ராஜாக்கள் 2:2 அவன் எலியாவை விடவே இல்லை. அவன் சொல்லுகிறான், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு, உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். குடும்பத்தினரை விடாதிருப்போம். அவங்க என்னதான் வேதனைப்படுத்தினாலும் விடாதிருப்போம். அன்பு எல்லாவற்றிற்கும் மேலானது. அந்த கிருபைக்காக கர்த்தரிடம் வேண்டிக் கொள்வோம். வேலையை விடாதிருப்போம். சில பேர் எழுதுவாங்க, எனக்கு பெரிய இன்ஜினியர் வேலை கிடைச்சிருக்கு, கிடைச்சப்போ நல்லா இருந்துச்சு, ஆனால் சரியா ட்ரீட் பண்றது இல்லைங்க நம்மளை, அதனால வேலையை விட்டுறலான் இருக்கு. கர்த்தருடைய சித்தத்தை சொல்லுங்க, இல்லை, இன்னும் நம்மை தாழ்த்துவோம். அவங்க ட்ரீட் பண்றது இல்லை, நம்ம எப்படி அவங்கள ட்ரீட் பண்றோம். கொடூரமா நடத்தினாலும் இன்னும் நம்மை தாழ்த்தும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அப்பதான் 2 மடங்கு வரும். நாம் தரை மட்டும் நம்மை தாழ்த்தும். எங்க அப்பா தாழ்த்தாத நிலைமையே கிடையாது. உலகத்துல பாருங்க, கர்த்தர் சொல்லுவார் இதை செய்யணும், சொன்ன உடனே கேவலமாக சிலர் பேசுவார். ஆனா அவங்கள சந்திக்கும் போது எங்க அப்பா எஞ்சி நின்று அவங்கள கும்பிடுவாங்க. தாறுமாறா பேசியிருப்பார் அவர். எங்கேயாவது பார்த்தா ஐயான்னு தான் பேசுவாங்க. சில பேர் வந்து கேட்பாங்க, என்ன பிரதர் நீங்க அவர்கிட்ட போய் இப்படி நடந்துக்கிறீங்க? என் தந்தை சொல்லுவார், நான் அவரை பார்த்து வாழவில்லை, இயேசுவை பார்த்து வாழுகிறேன். அதனால எல்லாருக்கும் முன்பதாக நம்மை தாழ்த்தும். பேங்க் வேலையிலும் அப்படிதான். ஒவ்வொரு முறையும் கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அற்புதங்களை பார்ப்பார்கள், நேசிப்பார்கள், அன்பு காட்டுவார்கள். திங்கட்கிழமை காலையில் பேங்குக்கு போகணும். பேங்குக்கு போகும்போது தாறுமாற ஆஃபீஸர் கேட்பார், தலைவர் கேட்பார், அதுவும் அன்ரீசனபிள். எங்க அப்பா பொறுமையா இருப்பார், கர்த்தரையே பார்த்து கொண்டு. இவர் என்னை வாழ வைக்க போவதில்லை, இயேசு என்னை வாழ வைப்பார். இவருக்கும் நான் ஆண்டவருடைய அன்பை காட்ட வேண்டும், இல்லைன்னா இவரே இப்படியே கத்தி கத்தி நரகத்துக்கு போயிடுவாரு. அப்படியே சொல்லி 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 எங்க அப்பாவுக்கு கடைசியில காட்ஸ் மேன் என்ற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே ஒரு பெயர். எல்லா மீட்டிங்ஸ்ல சொல்லுவாங்க, பிரதர் தினகரன் அவர் கடவுளுடைய மனுஷன்பா, அவர்கிட்ட கேளு, பேங்க்குக்கு இருக்கும் இந்த பிரச்சனையை தீர்வு கண்டுபிடிச்சிருவார். 13 வருஷம் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே அவர்கள் வைத்திருந்தார்கள். எந்த சீஃப் ஜெனரல் மேனேஜர் வந்தாலும் சரி, பிரதர் தினகரன் இங்கே தான் இருக்கணும். வட இந்தியாவிலிருந்து வருவாங்க, அவர் யாருன்னே தெரியாது, இங்கே தான் இருக்கணும். உங்களுக்கும் அப்படி நடக்கும். அப்படிப்பட்ட ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நாம் யாருக்கும் மிஞ்சினவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவின் வேலைக்காரர். கிறிஸ்து தான் சொல்றார், எல்லாருக்கும் நான் ஊழியக்காரர். இன்னைக்கும் பாருங்க, இயேசு நான் அவர் ஓடியாடுறார். இயேசுவே எனக்கு வேலை வேணும் உடனே கொண்டாடுறாருல. எவ்வளவு பெரிய வேலைக்காரர் போல அவர் இருக்கிறார். அநேக முறை நன்றி கூட சொல்றது, சரி சரி அடுத்த வேலையை பாரோம் அப்படின்னு சொல்றேன். அடுத்து இந்த காரியம் இருக்கு, இதை செய்யும். என்ன மாதிரி
இருந்தாலும் நம்முடைய எஜமான் அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு தூரம் அவருக்கு வேலைக்காரர் இருக்கு நம்முடைய வேலை ஸ்தலத்திலே காண்பிப்போம், வீட்டிலே காண்பிப்போம். நாம் எஜமானாக இருந்தாலும் நமக்கு கீழே வேலை செய்கிறவர்களிடம் நாம் காண்பிப்போம். அவர்களுக்கு ஊழியக்காரராக நம்ம மாறும். அப்பதான் எல்லாரும் சேர்ந்து உங்களை எஜமானா வைப்பார்கள். கர்த்தரும் உங்களை எஜமானா வைப்பார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மீது அதிகாரியாய் வைப்பார். அதான் உண்மை. இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த தாழ்மை ஆவி இன்னைக்கு கொடுக்க போறார். அதுக்கப்புறம் ஒன்றும் உங்களுக்கு முன்பதாக மூடப்பட்டிருக்க, எல்லாம் திறந்த வாசல் தான். எரிகோ திறக்கப்பட்டது. அந்த இடத்திற்கு எலிசா சென்றார். உலகமே அவருக்கு திறந்தது. ராஜாக்கள் வந்து எலிசா காலில் விழுந்து, தகப்பனே நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லும் என்று சொன்னார். எல்லாம் திறந்திருந்தது. ராஜாக்கள் இருதயம் திறந்திருந்தது, ராஜ்யம் திறந்திருந்தது. அவன் தேசத்துல மட்டும் இல்லை, எதிரி தேசத்திலே நடந்தது. அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். ராஜாக்கள் முன்பதாக நிற்கும்படி கர்த்தர் கிருபையை செய்ய போகிறார். செப்பனியா 3:19 படி நீங்கள் வெட்கம் அனுபவித்த அதே தேசத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியும் உங்களுக்கு வரும்படி செய்ய போகிறார். இந்த நாளிலும் எரிகோவுக்கு வாருங்கள், ஊழியக்காரராகுங்கள். அவர் உங்களுக்கு 2 மடங்கு கொடுக்க போகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருடைய விடுதலை தரும் வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பாருங்கள், ஏசப்பா, எத்தனையோ திட்டங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரே. தீர்க்க தரிசனம் மூலம் நான் அறிந்து கொண்டேனே. என் உள்ளத்தில் எவ்வளோ வாஞ்சைகள், திட்டங்கள், தீர்மானங்கள் நான் செய்திருந்தேனே, ஒன்றும் நிறைவேறலையே என்று தவிக்கும் அது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஒவ்வொன்றிற்கும் ஒரு வேலையை நீர் வைத்திருக்கிறீரப்பா. இந்த வேளையிலே அவர்களை அழைத்த அழைப்பை நிறைவேற்றும்படியாக உமது கரத்தை அவர்கள் மீது இப்பொழுது வையும் சுவாமி, வையும் அப்பா. என்னென்ன படிக்க வேண்டுமோ அந்த உமது தீர்மானத்தை அவள் வாழ்விலே நிறைவேற்றி, என்ன படிக்க வேண்டுமோ அதற்கான அட்மிஷன் கிடைக்கட்டும், அதற்கான வாசல் திறக்கட்டும், அதற்கான சலுகைகள் கிடைக்கட்டும். ஏசப்பா, வீசா கிடைக்கட்டும், சமாதானம் உண்டாகட்டும். அந்த ஆசீர்வாதத்தை மத பிள்ளைகள் மீது வைக்கிறேன். திறந்த வாசலை அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறேன். அவர் நினைத்திராத வாசல்கள் அவர்களுக்கு திறக்கட்டும். அற்புதமாக அது இருக்கட்டும். அதே போல ராஜா, வேலையிலும் சுவாமி, நீர் கொடுத்த வேலை, அதை என்ஜாய் பண்ண முடியவில்லையே, ஒரே போராட்டமாக இருக்கிறதே, ஒரே பொறாமையா இருக்கிறதே என்று தவிக்கும் அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார். எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் என்ன வேலை செய்கிறது என்று எனக்கு தெரியலையே என்று கண்ணீர் விடும் அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை பாரு ராஜா, பாரு ராஜா, பார். ஐயோ, குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு விட்டேன், எப்படி என் குடும்பத்தினரை பிரியப்படுத்துவது என்று தெரியவில்லையே, சமைக்க கூட எனக்கு தெரியலையே என்று சிலர் அழுவதை பார்க்கிறீர். அப்பா, நான் என்ன செய்வேன் என்று தவிப்பதை பார்க்கிறேன். அவர்களுக்கெல்லாம் கற்றுத்தார சாமி, அவர்களுக்கு நவமான இருதயத்தை தார், உமது ஆவியை தார். என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய அவர்களுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் பலத்தையும் பண வசதியும் எல்லார் கண்களில் தயவையும் இன்று தாரும் ஏசப்பா, என்று தாரும். வேலை ஸ்தலத்திலே அவர்கள் உயர்ந்திருக்கும்படி அவர்களுக்கு மகிமையான கிரியைகளை, கிருபைகளை, இரக்கத்தை, அனுகூலத்தை தாரும் சுவாமி, தாரும் அப்பா, தாரும். மது பரிசுத்த பிரசன்னம் அவர்களை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து மது நாமத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டபடி நிமித்தம் அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யும் பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி நரகத்திற்கு எறிகிறேன். போல்லாத பிசாசு, இனி அவர்களை தொடாதே, நீ அவர்களை தொடாதே. இயேசுவின் நாமத்தில் உன்னை நரகத்திற்கு எறிகிறேன். ஏசப்பா, என்னை திறந்த வாசல் இருக்கட்டும், சமாதானமான எதிர்காலத்தை தார். வேலையிலே சம்பாதிக்கும் ஒவ்வொரு பைசாவும் 100 மடங்கு உழைக்கட்டும்,
100 மடங்கு உழைக்கட்டும். ஒரு வீண் செலவே இல்லாமல் காப்பாற்றும். சமாதானத்தோடு அதை அனுபவிக்க அருள் புரியும். வீட்டை கட்டித்தாரும். பணத்தை கொடுத்து அவர்களை வாழ வையும். அப்பா, பிள்ளைகள் நல்ல அட்மிஷன் பெற்று சமாதானத்தோடு வாழும்படி செய்யும். அப்பா, சமாதானத்தோடு படிக்க கிருபை செய்யும். வாழ்ந்திருக்க அருள் புரியும். ஏசப்பா, ஆஸ்துமா நோயினால் தவிக்கும் சில பிள்ளைகளை பார்க்கிறேன். அவர்களை நீ தொடுவதற்காக நன்றி. உமது ஜீவன் அவர்களுக்குள் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். குரங்கு அவர்களுடைய கனவிலே வந்து அவர்களை வேதனைப்படுத்துவதை அறிந்திருக்கிறீரப்பா. அதை காண்கிறேன். அந்த குரங்கு பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் நரகத்திற்கு தூக்கி எறிகிறேன். அது பிள்ளைகளை விடுவிக்கிறேன். தேவனுடைய முகம் அவர்களுக்கு காணப்படட்டும். அது வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அப்பா, ஒன்றும் அவர்களை தொடக்கூடாது. அது வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அது குணமே என்று முதல் மாறிவிடட்டும். சமாதானத்தோடு செழிப்போடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.